குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்பதனால்தான் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய உடன்பிறப்பு ஒருவர் தலைமறைவாகி இருக்கிறார் என்கிற சந்தேகத்தின் பெயரில் அவரை பிடித்து சென்றது NIA துறை, அவ்வளவுதான். அவர் வெளிப்படையாக பல துறைகளில் உயர்நிலை பொறுப்புகளில் இருந்து பணியாற்றியவர். IIT போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றிய ஒரு பேராசிரியர். ஆனால் இடதுசாரி சிந்தனையாளர். புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேத்தியின் கணவர், பிரகாஷ் அம்பேத்கருடைய தங்கையின் கணவர். அவர் நீதிமன்ற அனுமதியோடு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார். சட்டப்பூர்வமாகத்தான் அனுமதி பெற்றிருக்கிறார். அவரை மராட்டிய மாநிலத்தில் பல நிகழ்ச்சிகளுக்கு எல்லோரும் அழைக்கிறார்கள். அவரை மேலும் தீவிரவாத முத்திரை குத்தி அந்நியப்படுத்த முயற்சிப்பது அநாகரிகமான அரசியல்.